ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு ஃபோன் கம்பெனி மொத்த ஃபோன் மார்க்கெட்டையே மாத்துச்சு அப்படின்னா, அது ஆப்பிளோட ஐஃபோன் தான். இப்போ நம்ம எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அப்படின்னா, அதோடைய ஆரம்பமும் இந்த ஐஃபோன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த உலகத்தோட ஜாம்பவான் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க? என்ன பண்ணாங்க அப்படி? இன்னிக்கும் மார்க்கெட்ல எப்படி நிலைச்சிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் பாட்காஸ்ட். ஸோ 2007க்கு போலாம். 2007க்கு முன்னாடி வர ஃபோன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனலா தான் இருந்துச்சு. Nokia, Motorola, Sony Ericsson இந்த ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா, கீழ பட்டன் இருக்கும். மேல சின்ன ஸ்க்ரீன் இருக்கும். அப்போ ஆப்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டே கிடையாது. ஃபோன் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ரிங்டோன் வச்சுக்கலாம், அப்புறம் ரிமைண்டர்ஸ் செட் பண்ணலாம், அலாரம் இந்த மாரி பேசிக் இது தான் இருக்கும். இது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாரி ஒரு ஃபோன் வந்தது தான் ஐஃபோன். 2007ல ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் ஐஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, ஐஃபோன் இந்த ஃபோன் மார்க்கெட்டையே மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ ஐஃபோன் என்ன ஆகுதுன்னா, அவங்ககிட்ட ஃபிசிக்கல் கீபோர்ட் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. டச் பேஸ்டு ஃபோன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டச் பேஸ்டு ஃபோனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. டச் பேஸ்டாக இருக்குது, ஜூம் பண்ணிக்கலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐஃபோன் 1ல 3 இதை இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வராங்க. ஒன்று ஐபாட், அப்புறம் ஃபோன், அதுக்கப்புறம் ப்ரௌசர். இதை 3ஐயும் இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி வருது. காம்படிட்டர்ஸ்க்குலாம் பயங்கரமாக ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்தது. 2008ல் ஆப்பிள் அவங்களுடைய ஆப் ஸ்டோரை லான்ச் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட என்ன ஆப்ஸ் இன்பில்ட்டாக இருந்துச்சோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்படி ஆப்பிள் அவங்க ஆப் ஸ்டோரில் லான்ச் பண்ண பிறகு டெவலப்பர்ஸ் அவங்க என்ன ஆப்ஸ் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க இந்த ஆப் ஸ்டோரில் லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாக தான் இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ், கேண்டி கிரஷ் இது எல்லாமே ஆப்பிளில் லான்ச் ஆகுது. நல்ல வைரலாகவும் ஆகுது ஆப்பிளில். அதே இது நோக்கியா அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, சிம்பயான் ஓஎஸில் நிறைய எரர் அடிக்குது. டெவலப்பர்ஸ்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் இல்லை. அப்போ பிளாக்பெரி ஃபோன் அதே இது பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்காங்க. ப்ராப்பரான ஈகோ சிஸ்டமும் இல்லை. ஆப்பிள் அதே இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கு அவங்க என்ன ஆப் டெவலப் பண்ணுறாங்களோ அதோடைய வருமானத்தை பாதி இது அந்த டெவலப்பர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. ஸோ இது மூலமாக எல்லா நிறைய டெவலப்பர்ஸ் ஆப்பிளுக்கு தாவறாங்க. நிறைய ஆப்ஸுமே வந்து ஆப்பிளுக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணுறாங்க. ஐஃபோன், மேக், ஐபேட், ஆப்பிள் வாட்ச் இது எல்லாமே தனித்தனி டிவைசஸ். ஆனால் இது எல்லாமே ஆப்பிளோட ஐமெசேஜ், ஃபேஸ் டைம், ஐக்ளவுட் இது போல் ஆப்ஸோட இன்டர்கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐஃபோன் வாங்குகிறோன்னா அதுக்கு அடுத்து இப்போ ஒரு மேக் புக் வாங்க தோணும். ஏன் அப்படின்னா மேக்லேருந்து ஐஃபோனுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸி. அதே இது ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுதான் ஆப்பிளோட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே வந்து ஒரு ஈகோ சிஸ்டமாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஆப்பிள் டு ஆப்பிள் பண்ணால் சூப்பராக இருக்கும், செமையாக வேலை செய்யும். ஆனால் இதே இது வேறு இதுக்கு போனால் வேலை செய்யாது. இந்த மாதிரி கான்செப்டில் லாக் பண்ணுறாங்க. அடுத்ததாக டிசைனும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஒரு ஆப்பில் சின்னதாக கடித்த மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களுடைய லோகோவே. ஸோ இதெல்லாம் 2010 டு 15 அந்த டைமில் யாரும் ஐஃபோன் வச்சுருந்தாலுமே ஒரு பெரிய வாவ் ஃபேக்டராக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக தான் இருந்துச்சு ஐஃபோன் அப்போ. ஸோ ஆப்பிளோட இன்னொரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவசியும் கூட. இப்போ 2008ல் ஆண்ட்ராய்டெலாம் வந்ததுக்கப்புறம் அது என்ன தான் ஓப்பன் சோர்ஸாக இருந்தாலுமே டேட்டா யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பக்ஸ் இருந்துச்சு, ஆட்ஸுமே நிறையா வந்துகிட்டே இருக்கும் அந்த டைம்லலாம். இப்போ அதே தான் ஐஃபோன் அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னா க்ளீனாக இருக்கும், செக்யூரிட்டி, ப்ரைவசி யாருமே ஈஸியாக ஹேக்லாம் பண்ணிட முடியாது. அதே இது ஆண்ட்ராய்டில் ஈஸியாக பண்ணலாம். இதனாலேயே செலிப்ரிட்டிஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் அந்த டைமில் ஐஃபோன் தான் வச்சுருந்தாங்க. இப்போ எதனால் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது நோக்கியா அவங்களுடைய ஓஎஸ் டெவலப்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இல்லை, டச்சும் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. அதனால் மார்க்கெட்டை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. 2வது பிளாக்பெரி கடைசி வரை அவங்க பட்டன் பேஸ்டு ஃபோனாக தான் இருந்துச்சு, டச் பேஸ்டு ஃபோனாக மாறலை. 3வது மோட்டோரோலா அவங்க ஆண்ட்ராய்டுக்கு மாறின பிறகு பெருசாக அவங்க வந்து கம்பீட் பண்ண முடியல. அடுத்து 4வது HTC, அதுக்கப்புறம் சோனி இவங்கெல்லாம் வந்து லேக் ஆனாங்க சாஃப்ட்வேரில். ஆண்ட்ராய்டும் ஆப்பிளை கேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆண்ட்ராய்டில் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருந்துச்சு. ஃபைல்ஸ்லாம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆப்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பழைய ஃபோன் மாடல்ஸை கம்மியான ரேட்டுக்கு விற்கிறாங்க. அப்போ கம்மியான ரேட்டுக்கு விற்கும் போது மக்களும் அதை வாங்கின உடனே அவங்களுடைய ஈகோ சிஸ்டம்க்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வராங்க. ஸோ ரொம்ப கம்மியான பேர் தான் வாங்கின பிறகு ஆப்பிளை விட்டுட்டு போயிருக்காங்க. நிறைய இஎம்ஐ, ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்
ஆப்பிள பொறுத்தவரை 2மே நல்லாவே இன்டிகிரேட் ஆகிருக்கும். இப்போ ஆண்ட்ராய்ட்லாம் எடுத்துக்கிட்டோன்னா உள்ளே இருக்கிற மெமரி ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ரேம் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சிப் ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆப்பிள்லேயோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் 2மே ஆப்பிள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் ஒரு டாப் அண்ட் ஃபோன் அந்த டைமில் 3 ஜிபி ரேமில் தான் இருந்துச்சு. ஆனால் அதே இது ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டோன்னா 8 ஜிபி ரேமில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ 3 ஜிபி ரேமில் என்ன பண்ணுதோ அதே இது ஆண்ட்ராய்டால் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து சிங்க் ஆகி இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி ஐக்ளவுடுன்னு வந்துருச்சு. ஐக்ளவுடுன்றது டேட்டாவை க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்பிள் மியூசிக்னு இருக்குது. நம்ம சாங்ஸ் எல்லாம் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டுக்கலாம். ஆப்பிள் டிவின்னு வந்துருச்சு. ஸோ டிவி ஷோஸ் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி டே டு டே எல்லாமே பக்காவாக இன்டிகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேக் புக், மேக் மினி டே டு டே ஸ்மூத்தாக ரன் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆப்பிளோட ஒரு பெரிய சக்ஸஸ். இப்போ இந்த ஆப்பிள் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, என்ன பில்ட் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை எப்படி பில்ட் பண்ணுறோம், அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறோம், அண்டு அதை மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து ஒரு ஆப்பிளோட ஒரு பெரிய சக்ஸஸாக தான் பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.